மணி நேரம் ஆனாலும் ஐயா விட மாட்டார். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அருமையான ஒரு தமிழ் வளம். ஓடினால்தான் நதிக்கு அழகு, வீசினால்தான் காற்றுக்கு அழகு, ஆடினால்தான் மயிலுக்கு அழகு, பாடினால்தான் குயிலுக்கு அழகு, அரிமா சங்கம்னாலே கொள்ளை அழகு நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை தான் அழகுன்னு சொன்னேன். ஒவ்வொருவரும் சிங்கம் தான், அப்படிதானே சார்? உண்மையிலேயே அன்பரசன் சார் மாதிரி நான் அழகுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சார்லாம் 2 கையை தூக்குறாருன்னா என்ன ஒரு கான்ஃபிடென்ட். அவருக்கு ஒரு பெரிய சார் என்ன இல்லைங்கிறீங்களா? ஆனா அவங்க மனைவியா? இல்ல இல்ல, மனுஷங்களை சிரிச்சிட்டு இருக்காருன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா உண்மையிலேயே நான் அழகு அப்படின்னு சொல்றவங்க மீண்டும் ஒரு முறை கைகளை உயர்த்தவும். பெரிய 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 பாராட்டுகள் அத்துணை பேருக்கும், ஒரு சிறப்பான பாராட்டுகள். ஏன்னா உண்மையிலேயே லவ் கிங், அன்புக்கு அரசனாக இருக்கக்கூடிய அன்பரசன் சார் இந்த விழாவோட கதாநாயகன். அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். புரட்சி செய்ய வேண்டும் என்றால் புது புது ஆயுதங்கள் தேவையில்லை, ஒரே ஒரு புன்னகை போதும்னு சொல்லுவாங்க. அந்த புன்னகைக்கு சொந்தக்காரர், நல்ல ஒரு நட்புக்கு சொந்தக்காரர், நீண்டகால நட்புக்கு சொந்தக்காரர் அன்பரசன் சார். உண்மையிலேயே 33 வருடங்களாக விளம்பரத்துறை சார். நீங்க விளம்பரத்துறையில் இருந்தக்கூடிய அந்த வயதும் என்னுடைய வயதும் ஒன்று சார். என்ன இதுக்கு மட்டும் கொஞ்சம் நம்பாமே கைத்தடல் கொடுக்குறீங்க? உண்மையிலேயே அப்படித்தானே சார்? வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும்? வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும்? நான் பேசும்போது நான் மட்டும் பேச மாட்டேன், உடையில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன், அது எல்லாருக்குமே தெரியும். வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும்? நம்மளை மதிக்கிறவங்கள ஹார்ட்லையும் நம்மளை மிதிக்கிறவங்கள மியூட்லையும் போடுங்க, வாழ்க்கை கியூட்டா இருக்கும். ஒரே ஒருத்தர் மட்டும் கைத்தடல கொடுக்காருன்னா அவர் வேற யாரும் இல்லை, எம்சி பண்ணவர் தான். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் ஒரு பேச்சோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது புரியும். உண்மையிலேயே இந்த லவ் கிங் ரீஜனல் மீட்டிங்க்கு என்னுடைய அன்போடு அழைத்திருக்கக்கூடிய அன்பரசன் சாருக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய துணைவியார் சரவண செல்வி மேம் அவர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, தமிழ்ல 100 வகையான பூக்கள் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. செங்காந்தல் பூ, ஆம்பல் பூ, அனிச்சம்பூ, செங்கலநீர், செங்கோடு வேரிப்பூ, செம்மணிப்பூ, குறிஞ்சிப்பூ, வெச்சிப்பூ, தேமாம்பூ, பெருமூங்கிற்பூ, கூவிலம்பூ, கூவிரப்பூ, எருளம்பூ, மராமரப்பூ, வடவனப்பூ, வாகைப்பூ, வெட்பாளைப்பூ, வெண்காக்கணப்பூ, பெஞ்சாக்கோரைப்பூ, கருவிளம்பூ, பயணிப்பூ, வாரியம்பூ, குரவம்பூ, காயாம்பூ, பச்சிலம்பூ, மகிழம்பூ, ஆவிரம்பூ, சிறுமூங்கிற்பூ, சிறுபூளைப்பூ, சூரைப்பூ, குன்றிப்பூ, முருகுளைப்பூ, மருதப்பூ, கோங்கம்பூ, பேரங்கம்பூ, திலகம்பூ, பாதிரிப்பூ, செருந்திப்பூ, செண்பகப்பூ, அதிரல்பூ, கரந்தைப்பூ, குளவிப்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, தில்லைப்பூ, குள்ளைப்பூ, பாலைப்பூ, வாழைப்பூ, பிடவம்பூ, சிறு மாரோடம், வள்ளிப்பூ, நெய்தல்பூ, தாமரைப்பூ, தாளைப்பூ, தளவல்பூ, ஞாழல்பூ, மவ்வல்பூ, கொகுடிப்பூ, சேடல்பூ, செம்மல்பூ, இலவம்பூ, கொன்றைப்பூ, அரும்பு, ஆத்திப்பூ, அசோகப்பூ, பகன்றைப்பூ, பலாசப்பூ, பிச்சிப்பூ, வச்சிப்பூ, தோன்றிப்பூ, நந்தியாவட்டம்பூ, நரவம்பூ, புன்னாகம்பூ, பாரம்பூ, பீரம்பூ, குறுக்கத்திப்பூ, சந்தனப்பூ, கால்வைப்பூ, நரந்தம்பூ, நாகம்பூ, நள்ளிரல் நாரி, குருந்தம்பூ, வேங்கைப்பூ, எருக்கம்பூ என்று தமிழ்ல 99 வகையான பூக்கள் இருக்கிறது. அந்த 99 வகையான பூக்களோடு சேர்த்து சிரிப்புங்கிற ஒரு பூவும் உண்மையிலேயே அன்பரசன் சாருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை அரிமாக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்களாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தூத்துக்குடியோட ஒரு சிறப்பு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தீப நகரம் என்று சொன்னால் அது திருவண்ணாமலை, முத்து நகரம் அப்படின்ட்டு சொன்னா அதுதான் தூத்துக்குடி அப்படின்ட்டு சொன்னா, தூத்துக்குடியில இவ்வளவு முத்துக்களை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா இது ஒரு மேடையில பேசி நான் மாட்டிக்கிட்டேன். கீழே இருந்து இந்த வார்த்தையை தான் சார் சொன்னேன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு. கீழே இருந்து ஒருத்தர் படார் நினைச்சார், சூப்பர் தங்கச்சி அப்படின்னார். என்னம்மா என்னன்னு அப்படின்னா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நீங்கல்ல. நான் வாய் விட்டு சிரிச்சேன், என் பொண்டாட்டிக்கு வச்சுட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டான்ட்டார். அவருக்கு ஒரு பொண்டாட்டியே பிரச்சனையாக தான் இருக்கு அப்படின்ட்டு சொன்னா, ஆனால் அழகாக ஒரு குடும்ப உறவோடு நம்மளுடைய லைன்ஸ் ரீஜன் மீட்டிங் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுகள். மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை ஒரு பேரையும் நான் சொல்ல முடியாது, இருந்தாலும் மரியாதைக்குரிய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் லயன் ஷாஜகான் சார் அவர்களுக்கும் ஜனத் ஃபிர்தோஸ் மேம் அவர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதே போல JKR முருகன் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள்.
உண்மையில எந்த ஒரு பிறந்த நாளாக இருந்தாலும் எந்த விழாக்கள் இருந்தாலும் முதல் வாழ்த்து இன்விடேஷன் அவருடைய வாழ்த்தா தான் இருக்கும். வாழ்த்துறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணுங்க. ஒரு பெரிய பாராட்டுகள், கைத்தட்டல்களை உற்சாகமாக ஜேகேஆர் சார், முருகன் சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய லயன் சுபத்ரா முருகன் அவருடைய துணைவியாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்களை தெரிவித்து கொண்டு, அதே போல் என்கேவி சார் எங்கள் ஊருக்காரரு, அவரை பற்றி நான் சொல்லணுன்ட்டு அவசியமே இல்லை. சிரித்த முகம். என்ன நேற்று படத்தில் பார்த்தேன்னு சொன்னீங்க. எதற்கும் துணிந்தவன் படத்தில் பார்த்துருக்காங்க. சூர்யா சாரோடைய படத்தில் சூர்யாவுக்கு அக்காவாக நடிச்சிருப்பேன். இதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயத்தமும் சொல்லிக்கிட்டேன். சிம்பு தேவன் சார் அவருடைய இயக்கத்தில் விமல் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிற ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்கேன். வர்ற 16, 17, 18 நம்ம கோவில்பட்டியில் தான் ஷூட்டிங் நடக்குது. அதே போல் வெற்றிமாறன் சாரோட படத்துலையும் ஒரு கேட்டுட்ருக்குறாங்க. முத்தையா சாரோட படத்துலையும் இப்போ நடிச்சிட்ருக்கிறேன். அதற்கும் நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, ஏன்னா பட்டிமன்றத்தில் எப்படி புன்னகை அரசுன்னு சொல்கிறாங்களோ, சத்தியமாக சார் சினிமாவுக்கு போனால் அழுகிற சீனாக தான் கொடுக்குறாங்க, வச்சு செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, சிரிப்புங்கிற ஒரு சாவி தொலைந்து விட்டால் சந்தோஷங்கிற ஒரு வீடு பூட்டியே கிடக்குங்க. அதனால நல்லா மனம் விட்டு சிரியுங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் எங்க கிட்ட அத்தனை பேர்கிட்டும் கேட்கிறேன், உலக பெண்கள் தினம் என்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் தினம் மார்ச் 8. எல்லாருமே சொல்றீங்க. இந்த ஆண்கள் தினம்னு ஒண்ணு இருக்கு, யாருக்காவது தெரியுமா சார்? ஆண்கள் தினம் மேடையில் ஏப்ரல் 1. அந்த மனுஷன் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சத்தியமா அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை அவர் கனெக்ட் பண்ணீங்க பாத்தீங்களா சார்? ஆண்கள் தினம்னு கேட்டா ஒரு ஆணுக்குமே தெரியல. ஆனா பெண்கள் தினம்னு கேட்டா அத்தனை பேரும் மார்ச் 8 சொல்றீங்கன்னா, இதுவே ஒரு பெண்களுடைய ஒரு புரட்சி, பெண்களுடைய ஒரு வளர்ச்சினே சொல்லலாம். பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா சுதந்திரா மேடம், அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். நான் எந்த லைன்ஸ் கிளப் மீட்டிங் போனாலும் சுதந்திரா மேடம் பக்கத்தில் தான் எனக்கு சேரே போடுவாங்க. என்ன அர்த்தம்? வந்த சீஃப் கெஸ்ட் வந்து சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்க பக்கத்திலேயே சேரை போட்டு உட்கார வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆனால் உண்மையிலே என்னைக்கு ஆண்கள் தினம் கேட்டால் யாருக்குமே சொல்ல தெரியல. பொதுவாக சார் வந்து சொன்னாங்க, பிரான்சிஸ் ரவி சார் வந்து சொன்னாங்க, ஒரு கூட்டம் நின்று போகும்போது ஏதாவது ஒரு விஷயத்த காது கொடுத்து கேட்டுட்டு போகணும். உண்மையிலே இன்னுமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த லவ் கிங் ரீஜன் மீட்டிங்க்கு அப்புறம் ஆண்கள் தினம் அப்படின்னு கேட்டா டக்குன்னு சொல்லணும், நவம்பர் 19 தான் ஆண்கள் தினம். ஒரே ஒரு ஆண் மட்டும் அப்பாவியா கைத்தட்டல் கொடுக்கிறார். ஒரு பெண்ணோட வளர்ச்சிக்கு, ஒரு பெண்ணோட வளர்ச்சிக்கு, திறமைக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களுக்கும் பெண்கள் சார்பாக ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நானும் சேர்ந்து கைத்தட்டல் கொடுக்குறேன். ஆனால் உண்மையிலே மார்ச் 8க்கு அவசரமா ஒரு ப்ரோக்ராம் கிளம்பிட்டு இருந்தேன். ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. அவசரமா கிளம்பிட்டு இருந்தேன். இதே கேள்வியை என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், என்னைக்கு ஆண்கள் தினம்னு கேட்டேன். மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார். ஏப்ரல் 1 அவர் சொல்லல சார். என்ன சொன்னார் தெரியுமா? என்னைக்கு ஆண்கள் தினம்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், என்னைக்கு நீ கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறியோ அன்னைக்கு தான் ஆண்கள் தினம்னு சொல்லிட்டாரு. பாவி மனுஷன். இதுக்கு எப்படி சிரிக்கிறாங்க பாத்தீங்களா? நான் வரும் பொழுது கார்ல வரும்போது ஒரு கவிதை படித்தேன் சார். சரியான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் காதலர் தினம்தான். சரியான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் காதலர் தினம்தான். அன்பரசன் சாருக்கு அதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அன்பான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அன்னையர் தினம்தான். தவறான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் தியாகிகள் தினம்தான். பணக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் புத்தாண்டு தினம்தான். கோபக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அடிமைகள் தினம்தான். திருமணமே செய்யாமல் இருந்தால் தினமும் சுதந்திர தினம்தான்ட்டு ஒரு கவிதை. இவ்வளோ பேரு கைத்தட்டலா? ஆக ஆக அற்புதம். உண்மையிலேயே என்னை விட ஒரு வயதில் மூத்தவங்களாக இருந்தாலும் அனுபவசாலிகளும் வந்திருக்காங்க. அந்த கால ஜெனரேஷனுக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம் சார்? என்ன வித்தியாசம்? அந்த காலத்துல காற்று அப்படின்னா என்ன சார் பாட்டு போட்டிருக்காங்க? யாருனாலும் சொல்லலாம் காற்று. அந்த காலத்துல என்ன பாட்டு போட்டிருக்காங்க? யாராவது கரெக்டா பதில் சொல்வீங்கன்னா, அன்பரசன் சார்ட்ட இருந்து ஒரு 10,000 ரூபாய் ரெடி கேஷ் உடனே இந்த மேடையில் நான் வாங்கி தரேன். சார் பார்க்குறாரு, உன் பேமெண்டே அவ்வளோதானமா கொடுத்துட்டு என்ன பண்ண போறேங்கிறீங்களா? காற்றுக்கு என்ன சார் பாட்டு போட்டிருக்காங்க? காற்றுக்கு என்ன வேலி. ஆஹா, வேற காற்று வந்ததும் கொடிய செய்ததா, அருமை. வேற காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை. அந்த மேம்க்கு ஒரு பெரிய கைத்தறல கொடுங்க. மேடையில் ஒரு பதில் அழகா
காற்றுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். எத்தனை காத்துங்க வீசு பார்த்தீங்களா? சூப்பரான எல்லாமே ஒரு தேனிசை காத்து. ஆனா அதே காத்தை தூக்கி இந்த கால ஜெனரேஷன்ல ஒரு பாட்டு போட்டிருக்காங்க சார். காத்து மேல காத்து கீழே, காத்து சைட்ல காத்து ரைட்ல, வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பம் மேடுமா, பச்சைக்கல்ல பூ பிரியாணி, அச்சிக்க கிட்டம் வரியாணி, கச்சா மேங்கோ பைட்டு ஃபைட்டுமா, போலீஸ் மாமா கெஞ்சோ விட்டா. தயவு செய்து கைத்தட்டுங்க. ஏன்னா இதை நான் மனப்பாடம் பண்றதுக்கு 4 நாள் கோர்ஸ் போயிருக்கிறேன். எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா சார்? அந்த கால ஜெனரேஷனுக்கும் இந்த கால ஜெனரேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? நம்மலாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம். உண்மையிலே இன்னைக்குள்ள பசங்களாம் கொரோனா வச்சு பாஸ் ஆன செட்டு. வரும்போது என் பொண்ணை கூட்டிட்டு வந்திருந்தேன்ல, கோவிட் லாக்டவுன்ல நடந்த சம்பவம். என் பொண்ணு கேட்குது, என்ன சரிம்மா உனக்கு காலாண்டு லீவு பிடிக்குமா அரையாண்டு லீவு பிடிக்குமா அப்படிங்குது. அது என்ன சொல்லி தெரியுமா, எனக்கு கொரோனா லீவு தான் ரொம்ப பிடிக்குது. வருஷம் வருஷம் கொரோனா வருமாங்குது. கொரோனா லாக்டவுன்ல சத்தியமாங்க ஒரு அம்மா கடவுள்கிட்டே வேண்டிருச்சு, ஓம் கொரோனாவை ஒழிப்பாய் போற்றி, ஆத்துக்காரரை ஆபீஸ்க்கு அனுப்புவாய் போற்றி, ஸ்கூல் வேனை கண்ணில் காட்டுவாய் போற்றி, டெய்லி சமைச்சு போட முடியவில்லை போற்றி 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 போற்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு நொம்பலப்பட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா கோவிட் லாக்டவுன்ல நல்லா கேட்டுக்கோங்க, மதுக்கடைகள் அத்தனையும் மூடப்பட்டுருச்சு, சினிமா கூடாரங்கள் மூடப்பட்டுச்சு, மால்கள் மூடப்பட்டது. ஆனா ஒரே ஒண்ணுக்கு மட்டும் லாக்டவுன் போடவே இல்லை, போட முடியவில்லை. என்ன தெரியுமா? பெண்களுடைய சமையலறைக்கு மட்டும் லாக்டவுன்லயே போட முடியல அப்படின்ட்டு சொன்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் என்னுடைய மனைவியோட சமையலை நான் பாராட்டுவேன் சொல்லக்கூடிய ஆண்கள் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆஹா, அத்தனை பேரும் அவ்வளவு நல்லா இருக்குமா? அன்பரசன் சார் ஒரு நாள் கூட வீட்டுக்கு கூப்பிடவே இல்லையா சார்? நல்லா இருக்கும். இப்பதான் தெரியுது ஆண்களுக்கு ஏன் இவ்வளவு தொப்பை உழுது அப்படின்னா என்ன அர்த்தம். வீட்டுக்காரமா ஆக்கி போட்டு அப்படி நல்லா மணக்க மணக்க சமைச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா உண்மையில தொப்பை உழுந்துட்டேன்னு சொல்லிட்டு எந்த ஆண்களும் வருத்தப்படாதீங்க. நீங்களாம் அந்த கடவுளுக்கே பிடித்தவர்கள். நம்ப மாட்டேங்கிறீங்களா சார்? வழுக்கத்தலை உழுந்துட்டேன்னு எந்த ஆண்களும் வருத்தப்படாதீங்க. உண்மையிலே நீங்கள்லாம் கடவுளுக்கே பிடித்தவர்கள்ங்க. ஏன்னா மொட்டைக்கும் சொட்டைக்கும் வித்தியாசம் இருக்கு. கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டா அது மொட்டை, கடவுளா பார்த்து எடுத்துக்கிட்டா அதுதாங்க சொட்டை. நீங்கள்லாம் அந்த கடவுளுக்கே பிடித்தவர்கள். எதையுமே பாசிட்டிவ் எனர்ஜியா நம்ம எடுத்துக்கணுங்க. தொப்பை விழுந்துட்டேன்னு ஏன் கவலை பண்ணும்? தொப்பையை குறைப்பது சூப்பர் டிப்ஸ் கொடுத்துடலாமா? தயவு செய்து பேனா பேப்பர் இருந்தால் எழுதிக்கோங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், டயட் இருக்க வேண்டாம், மெடிடேஷன் யோகா எதுவுமே இருக்க வேண்டாம். தொப்பையை சுலபமாக குறைப்பது எப்படி அன்னபாரதி இப்போ நான் டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறேன். ரெடியா? முக்கியமான பாயிண்ட். தொப்பையை இப்போ இந்த பாயிண்ட் தான் எல்லாரும் நோட் பண்ணுறாங்க. பாவிகளா, எல்லாருக்குமா தொப்பை இருக்குது? பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், தொப்பையை குறைப்பது எப்படி. உங்களை விட பெரிய தொப்பை இருக்கும்ல, அவங்க பக்கத்தில் போய் நின்று பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொப்பை சின்னதாக தெரியும். அந்த மனுஷனுக்கு தான் வெறி டக்குன்னு இந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக நம்ம எடுத்துக்கணும். உண்மையிலேயேங்க. சரி, நான் ஆண்கள் தொப்பை விழு அதெல்லாம் கேட்டல சார். ஆண்கள் நிறைய பேர் தாடி வைத்திருக்கிறார்கள்ல, ஏன் மேடையில் யாருமே தாடி வைக்கலையே? நானும் உங்கள் ஃபுல்லாக சர்வ் பண்ணி பார்த்துட்டேன். ஏன் ஆண்கள் தாடி வைத்திருக்கிறார்கள்? எம்சி சார், ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க? வளருதா? இப்படி இல்லாமா பதில் சொல்லுவாங்க பொசுக்குன்னு. ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள் சார்? சாமிக்கு மாலை போட்டிருக்காங்க. சாமி சரணம், சாமிக்கு மாலை போட்டிருக்காங்க. வேற ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள்? காதல் தோல்வியா? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் அந்த காலம். ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள்? அழகு. ஆகா, ஆனா ஒண்ணு, அழகுலாம் நான் ஏத்துக்கிட மாட்டேன். ஏன் தெரியுமா சார்? ஆண்களுக்கு பெண்கள் அழகா இருந்தா தான் பிடிக்கும். பெண்களுக்கு பிடிச்சிருந்தாலே போதும், ஆண்கள் அழகாகத்தான் தெரிவீர்கள். இதுக்கு பெண்களே கைத்தட்டல் கொடுக்காட்டி நான்லாம் என்ன செய்ய? இருக்கிறது 4 பெண்கள். பெண்கள் மட்டும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். அங்க வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்கியாடா தங்கம், சூப்பர். உண்மையிலே பெண்கள்லாம் அப்பப்ப கைத்தட்டல் கொடுக்கணும், ஓகேயா? ஆனா அதையா விட்டுட்டு போயிடாதீங்க. ஆண்கள் எவ்வளவு ஜோரா கைத்தட்டல் கொடுக்குறாங்க. ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்கன்னு நான் சொல்லட்டுமா சார்? அவள் முத்தமிட்ட கன்னத்தில் என்ன, அவர் தாடியை சொரிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. கிடைச்சிருந்தா கிடைச்சிருக்குங்க. அவள் முத்தமிட்ட கன்னத்தில்
வேறு எதுவும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட வேலிதான் என் தாடி. சூப்பர். அவங்க வாழ தெரிந்தவர்கள்லாம் உணர்ந்து கைத்தடல் கொடுக்குறாங்க. ஆனா அந்த கால தலைமுறை சொன்னால அந்த 80s கிட்ஸ் இருக்கிறீங்களா சார்? 80s கிட்ஸ், 90s கிட்ஸ் இருக்கிறீங்களா? அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த முத்தம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கிளீன் சேவ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்களாம். சத்தியமா அந்த பாயிண்ட்டை நான் அடுத்த மீடியால யூஸ் பண்ணிக்கிறேன் சார், டெடிகேட்டட் பை யூன்னு சொல்லிட்டு. 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், இந்த 3 பேருக்கு என்ன வித்தியாசம்? அழகா இருந்தா அதுதாங்க 2K கிட்ஸ், அறிவா இருந்தா அது 80s கிட்ஸ், அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதுதாங்க 90s கிட்ஸ். அப்படின்னா மண்டபம் பூரா 90s கிட்ஸ் தான். எவ்வளவு ஜாலி. அன்னைக்கெல்லாங்க நல்லா சம்பாத்தியம் பண்ணாதான், அன்னைக்கெல்லாம் நல்லா படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம், அன்னைக்கெல்லாம் நல்லா படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம். இன்னைக்கெல்லாம் நிறைய சம்பாதிச்சாதான் பிள்ளைங்களை நல்லாவே படிக்க வைக்க முடியுது. கரெக்டா? காசை தண்ணியா செலவு பண்ணா அது அந்த காலம், காசை தண்ணிக்காக மட்டுமே செலவு பண்ணா அதுதான் இந்த காலம். நான் இந்த தண்ணியை தான் சொல்றேன், நார்மல் தண்ணியை தான். சாமியை வணங்குனா அது அந்த காலம், சாமியாரையே வணங்குனா அதுதான் இந்த காலம். எவனாவது உங்களை பார்த்து அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது சொல்றோம்ல, அவனை மட்டும் கன்சிடர் பண்ணவே சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? கடைசி வரைக்கும் அவன் பார்த்துக்கிட்டேனே இருப்பானே தவிர அவனால நமக்கு ஒரு பிரோஜனம் நடக்காது. இந்த மாதிரி சில பல டிப்ஸ் எல்லாம் அப்பப்போ வரும். ஒரு 60வது கல்யாணத்துக்கு நான் சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். நல்லா கேட்டுக்கோங்க ஆண்கள்லாம். ஒரு 60வது கல்யாணம் பயங்கர கிராண்டா நடந்துச்சு. பாகுபலி செட்டே தோத்து போயிரும் போது அவ்வளவு கிராண்டா நடந்துச்சுங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மாப்பிள்ளைகிட்ட போய் கேட்டேன், சார் 60வது கல்யாணத்தை இவ்வளவு கிராண்டா பண்றீங்களே, உங்களோட 25வது கல்யாணனால நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு. என் ஒய்ஃபை அந்தமான் கூட்டு போனோமா அப்படின்னாரு. சூப்பர் சார், இப்போ 60வது கல்யாணம், இப்போ எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு. என் ஒய்ஃபை அந்தமான்ல இருந்து இப்போ ரிட்டர்ன் கூட்டிட்டு வர போறோமா அப்படின்னாரு. எல்லாரும் இந்த பாயிண்ட் நல்லா இருக்கு அப்படிங்க நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா மனைவியை எந்த அளவு நேசிக்கணும் தெரியுமா சார்? மனைவியை எந்த அளவு நேசிக்கணும். இப்ப எல்லாருமே சொன்னீங்க, இப்ப நான் இவ்வளவு தூரம் சேவை பண்றேன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருப்பது என்னுடைய மனைவி அப்படின்னு பகிரங்கமா சொல்றாங்க. அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுக்கள் அந்த நேரத்தில் நான் சொல்லியே ஆகணும். மனைவியை எந்த அளவு நேசிக்கணும். அதாவது உங்க மாமியார், ஆண்கள் கேட்டுக்கோங்க, உங்க மாமியார் சொல்லணும், ஆகா நம்ம பொண்ணை இவ்வளவு அழகா பத்திரமா பார்த்துக்கிடுறானே, நம்ம 2வது பொண்ணையும் இவனுக்கே கட்டி வச்சுற அளவுக்கு நீங்க மனைவியை நேசிக்கணும். ஆனா நீங்க எந்தெந்த பாயிண்ட் கைத்தட்டல கொடுக்குறீங்க நான் தெளிவா நோட்டீஸ் பண்ணிட்டேன். சத்தியமா நான் இங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல கேட்கறாங்க, என்னுடைய குடும்பத்துல இதுவரைக்கும் சண்டையே வந்ததில்லைன்னு சொல்றாங்க. உங்களுடைய கைகளை உயர்த்தவும். என் குடும்பத்துல இதுவரை யாரு சார் அது? தெய்வ திருமகன் குடும்பம் கேட்கல சார். நீங்க அந்த கிரீன் கலர் ஷர்ட் தானே சார்? அவருக்கு ஒரு பெரிய கைத்தல கொடுங்க சார். ஏதாவது 2 months கோர்ஸ் எதுவும் இருக்கா சார்? நான் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஒய்ஃபு சார், அன்பரசன் சார் தயவுசெய்து மைக் எடுத்து 2 வார்த்தை பேசுங்க சார். மேடம், அவங்க வீட்டிலே சண்டை போட்டு தான் இங்கே வந்திருக்கிறாரு. அதை சொல்லுங்க சார். அதான் ஏதோ எல்லாரும் சொல்றீங்களே, எனக்கு புரிய மாட்டேங்கிறேன்னு கேட்குறேன். ஆனால் மனைவியை எந்த அளவு நேசிக்கணும்னு சொல்லல. குடும்பத்தில் சண்டை வந்துருச்சுன்னா ஒரே ஒரு டிப்ஸை, இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, உங்க குடும்பத்தில் சண்டையே வராது. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், இல்லை கஷ்டம் இல்லை, ஈஸி தான். அதெல்லாம் பழைய ஜோக் அன்பரசன் சார், நீங்கள் உங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. இப்போ புது ட்ரெண்டிங் ஜோக் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குடும்பத்தில் சண்டை வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை, யாரெல்லாம் மனைவியை அவங்கவுங்க மனைவியை, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யாரெல்லாம் மனைவியை 8 செகண்ட், அதாவது 8 நொடி கெட்டி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 80% நோயே வராது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை இப்ப சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சார் சொல்றேன், கெட்டி பிடிச்சதுனால தானே சண்டை அதிகமாகுதுங்கிறார். நான் என்னத்தை நான் போய் சொல்ல சார். ஆனா உண்மையில இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். நாங்க பெண்கள் அதிகமா என்ன எதிர்பார்ப்போம் தெரியுமா சார்? நீங்க பெண்களே இருக்கிறீங்களா, ஷார்ப்பா இருக்கீங்களா, கரெக்டுனா அந்த பாயிண்ட் கைத்தல கொடுக்கணும். பெண்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? தங்கம் 10 பவுன் தங்கம் கொடுத்தாதான் பிடிக்குமா மேடம்? தங்கம் 20 பவுன்
தங்கம் கொடுத்தா மட்டும் பிடிக்காதுங்க, யார் எங்களை கடைசி வரைக்கும் தங்கம் மாதிரி பார்த்துக்கிடுறாங்களோ அந்த புருஷனை தாங்க பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குழந்தை கொடுத்தா தான் பிடிக்குமா? இல்லைங்க, கடைசி வரைக்கும் எங்களை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த புருஷனை தாங்க பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்ட் தானே? ஆனால் உண்மையிலேயே என் வீட்டுக்காரு, இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட மட்டும் ஒரு கேள்வி கேட்டுக்குது. என் வீட்டுக்காரு என்ன தங்க குட்டி, செல்ல குட்டி, புஜ்ஜி குட்டி இப்படி பாராட்டிக்கிட்டே தங்கம் சொல்லோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லக்கூடிய பெண்கள் கைகளை தூக்குங்க பார்க்கலாம். ஏன்னா ஆண்கள்கிட்டே நிறைய கேள்வி கேட்டுட்டேன். தங்கம் செல்லம் அங்கெல்லாம் இந்த வேலைலாம் நடக்காது. கேமராமேன ஜூம் வைங்க, கைகளை மல்லு கட்டி தூக்குறாங்க. இந்த வேலைலாம் நடக்காது, அவங்களா கைகளை உயர்த்தணும். அப்படிலாம் இல்லைல்ல? உண்மையிலே சத்தியமா நீங்கள் 2 பேரும் கொடுத்து வைத்தவர்கள். ஒரு பெரிய கைத்தடலை அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஏன் தெரியுமா மேடம்? தங்கம், நல்ல வேலை நீங்க கையை அவங்க புஷ் பண்ணாங்கன்னா நீங்க தூக்கல. தங்கம் செல்லம் புச்சி குட்டின்னு தூக்கு பாராட்டினா என்ன அர்த்தம்? உங்க மேல பாசம்னு நினைச்சிடாதீங்க, அவசரத்துல உங்க பேரை மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? எப்படி பாராட்டணும் அவ்வை பாட்டி அழகாக சொல்லியிருப்பார். அழகா யார எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பாராட்டணும். நேசனை காணாவிடத்தில் நெஞ்சார வேதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்விடத்தை, வாச மனையாளை பஞ்சனையில், வினையானை வேலை முடிவில், மைந்தர் தம்மை நெஞ்சில். நாங்க ஏதாவது புரியுதா? என்ன ஒன்றும் புரியல. நேசனை காணாவிடத்தில், இப்போ NKV சாரா இருக்கட்டும், பிரான்சிஸ் ரவி சார் இருக்குமே, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நட்புங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு பெரிய அந்த நட்பு கேங்குக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். கொஞ்ச நேரத்தில் அந்த லவ் கிங்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிங்காக மாறிச்சு. நான் அந்த மேடையில் நான் சொன்னேன். ஆனால் அந்த நேசன் அப்படிங்கிறது அவ்வை பாட்டி யாரை சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரெண்டு. நேசனை காணாவிடத்துல பாராட்டணுமா, ஃப்ரெண்டு இல்லாத நேரத்திலையும் ஃப்ரெண்டை பற்றி பாராட்டணும். நேசனை காணாவிடத்தில் நெஞ்சார வேதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்விடத்தை. ஆசானா யாரு? ஆசிரியர். ஆசிரியரை அவங்க இருக்கும் பொழுதும் பாராட்டலாம், அவங்க இல்லாத போதும் பாராட்டலாம். ஆசானை எவ்விடத்தும் அவ்விடத்தை. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். வாச மனையாளை பஞ்சனையில், கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து இருக்கும் பொழுது மனைவியை பாராட்டணும். வாச மனையாளை பஞ்சனையில், மைந்தர் தம்மை நெஞ்சில், பெத்த பிள்ளைய மனசுக்குள்ளே பாராட்டிக்கணுமா. வெளிப்படையா பாராட்டினா அதான் நம்ம ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டா இருந்துருவான். மைந்தர் தம்மை நெஞ்சில், வினையானை வேலை முடிவில். நம்ம கீழே வேலை பார்க்கறாங்கல்ல, அந்த வேலை பார்க்கறவன வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாராட்டணுமா. நேசனை காணா விடத்தில் நெஞ்சார வேதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்விடத்தை, வாச மனையாளை பஞ்சனையில், மைந்தர் தம்மை நெஞ்சில், வினையானை வேலை முடிவில் பாராட்டணும் என்று அவ்வை பாட்டி அழகா சொல்லியிருப்பார். அதனால பொண்டாட்டி லைட்டா ஒரு வார்த்தை பேசினாங்க அப்படின்னா வாய்ஸ் என்ன கிச் கிச்சின்னு இருக்குன்னு சொல்லாதீங்க. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாளாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். அப்படி பாராட்டுனா சொர்க்க பூமியாக மாறும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க வீட்டுக்கார், பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் அந்த இடத்துல கொடுக்குறேங்க. அடிக்கடி குடும்பத்துல சண்டை இருக்கும்போது என் வீட்டுக்கார் அடிக்கடி காஃபி குடிப்பாரு, டைவர்ஸ் அப்படின்னு போகாது. உங்க வீட்டுக்காரர் அடிக்கடி காஃபி குடிச்சாருன்னா என்ன அர்த்தம்? உங்க காஃபியை குடிச்சுதான் அந்த மனுஷன் மயங்கி கிடக்கிறாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட், தூங்கும் போது கொர்ரு கொர்ரு கொருன்னு கொரட்டை விட்டு என்னை தூங்கவே விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி டைவர்ஸ்ன்னு போகாதீங்க. உங்க வீட்டுக்காரர் தூங்கும் போது கொரட்டை விட்டாருன்னா என்ன அர்த்தம்? உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மனுஷன் நிம்மதியா தூங்குறாரு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது. கரெக்டா? 3வது பாயிண்ட், என்னுடைய திருமணம் கல்யாணம் எதுக்குமே கிஃப்டே வாங்கி கொடுக்க மாட்டாருன்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய எதிர்கால தேவைக்காக மனுஷன் சேமிச்சு வைக்கிறாரு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை ஜாலி. 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க போய்கிட்டு இருக்கும் போதே எய்தாப்புல ஒரு சூப்பர் ஃபிகர் வந்துச்சுன்னா அந்த பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிறாருன்னு கவலைப்படாதீங்க. என்ன அர்த்தம்? நம்ம பொண்டாட்டியை விட இவா என்ன அழகா அப்படின்னு நினைச்சு செக் பண்றாரு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை ஜாலியா இருக்கும். அவ்வளவுதாங்க. உண்மையிலே இங்க இருக்கக்கூடிய திருமணமான ஆண்கள் மட்டும் கை தூங்க பார்க்கலாம்.
கல்யாணமான ஆண்கள். என்ன பின்னாடி ஒருத்தர் 2 கையை தூக்குறாரு, சரி ஒரு குத்து மதிப்பா தூக்குற. திருமணமான ஆண்கள், கல்யாணமான ஆண்கள் 1 2, சும்மா நல்லா தைரியமா. சரி, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க ஃபோன் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் வச்சிருப்பீங்க. அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், சாட் இதெல்லாம் இருக்கும்ல, எந்த ஒரு லாக்குமே இல்லாமல் அப்படியே என்னுடைய மனைவி கிட்ட என் ஃபோனை காமிப்பேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் கைகளை தூக்குங்க பார்க்கலாம். சத்தியமாவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்பேர் ஃபோன் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படியா? சரி, இப்படி எல்லாரும் கை தூக்குனா, ஓ அப்படியா மெசேஜ் அந்த மாதிரியா? சரி, அப்படி கை தூக்குனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இப்படின்னா வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? ஆண்கள் ஒரு உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம்னு சொல்ல முடியாது. அதுக்கும் ஒரு ஜாலியா ஒரு கைத்தட்டல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சுன்னா முதல்ல தீர்த்து வைக்கிறது யாரு சார்? ஆண்கள் தானா? நீங்க தான் விட்டு கொடுத்து போறீங்களா? குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா முதல்ல தீர்த்து வைக்கிறது யாரு? ஆண்கள். வேற போனு. சூப்பர். ஆனா முதல்ல தீர்த்து வைக்கிறது யாரு தெரியுமா? மேமோட கையில அழகா குட்டி குழந்தை உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா? பேரனா பேத்தியா? பேரன். இந்த மாதிரி குழந்தை செல்வங்கள் தான் நம்மளுடைய சண்டையை முதலில் தீர்த்து வைக்கிறது அப்படின்னு சொன்னா உணர்ந்தவங்க கைத்தட்டல் கொடுத்தா போதும். பாத்தீங்களா? நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இன்று முதல் என்னிடத்தில் பேச சொல் கண்ணா. உங்க அம்மாவை பேச சொல்லுடா. உடனே அவன் என்ன சொல்லலாம்? அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, வளர்ந்த கதை மலர்ந்து விட்டார் ஏனடா கண்ணா, நான் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. கொஞ்சம் நம்ம யாராவது வேகமாக அவசரமான ஒரு வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கோம். முடிந்தவரை இந்த குழந்தைகளோடும் பேரம் பேத்திகளோடும் நேரத்தை செலவழியுங்கள். ஏன் தெரியுமாங்க? நாமளும் கடைசி வரைக்கும் இதே மாரி இளமையாக இருக்க போவதில்லை. குழந்தையும் கடைசி வரைக்கும் குழந்தையா இருக்க போறதில்லை. யாராவது தலைமையில தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அது குழந்தைகளாக மட்டும் இருக்கட்டும். ஏனென்றால் குழந்தைகளுக்கு மட்டும்தான் பாரமும் இருக்காது, துரோகமும் இருக்காது அப்படின்ட்டு அழகா சொல்லுவாங்க. குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 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 மனிதனுக்கு வேணா உயிர் கொடுக்க முடியும் மருத்துவரால, ஆனா ஒரு உயிரற்ற பொம்மைக்கு கூட உயிர் கொடுக்க முடியும் என்று சொன்னால் அது குழந்தைகளுக்கு மட்டும்தான் உயிர் கொடுக்க முடியும். குழந்தை மட்டும்தாங்க அதை தூக்கி வச்சு கொண்டாடும். ஒரு அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா? தீபாவளிக்கு எப்படா வர்ற போன்ல கேட்குறாங்க. தீபாவளிக்கு எப்படா வர? பையன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறான். எப்போ வர லீவ் கிடைக்கலாமா, விசா கிடைக்கலாமா அப்படிங்கிறான். ஆனால் அந்த அம்மா கடைசி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பரவாயில்லடா, நீ என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர்றியோ அன்னைக்கு தாண்டா நம்ம வீட்டில் தீபாவளின்னு சொன்னா அந்த அம்மா. அப்படிப்பட்ட அம்மாக்களும் அப்பாக்களும் இருக்கக்கூடிய தேசம் இதுங்க. ஏன்னா தெரியுமா, இப்போதான் சமீபத்தில் அமெரிக்கா போயிட்டு வந்தேன். ஒரு மாதம் அமெரிக்காவில் கூடிய அத்துணை தமிழ்ச்சங்கங்கள், ஒரு 7-8 தமிழ்ச்சங்கங்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குங்க. ஏன்னா உலகத்தில் கொசுக்களே இல்லாத நாடு ஐலாந்து, காடுகளே இல்லாத நாடு கத்தார், ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான், ஏழைகளே இல்லாத நாடு சிங்கப்பூர், பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபெத், தனக்கென தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க், தனக்கென தேசிய மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து, பாம்புகளே இல்லாத நாடு ஹவாய் தீவு. ஆனா அன்பை மட்டும் கருவியாக கொண்டிருக்கூடிய ஒரே நாடுனா நம்ம இந்திய நாடு தான் அப்படின்ட்டு சொன்னா, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குடும்பம் ஒரு கோவிலா இருக்குன்னா அது நம்ம இதுல தாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பம் கோவில். நான் இங்க உள்ள திருமணமான ஆண்கள் கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க. இப்ப இருக்கிற இதே என்னுடைய மனைவி தான், 7 ஜென்மத்துக்கும் எனக்கு மனைவியா வரணும்னு சொல்லக்கூடிய ஆண்கள் 2 கைகளை தூக்குங்க பார்க்கலாம். என்ன அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. என்ன ஒரு விரலை மட்டும் தூக்கிருக்கீங்க? இது என்ன சப்ஜெக்ட்ல இல்லாததா இருக்குது? ஒண்ணு இப்படி தூக்கி பார்த்திருக்கேன், இல்லாட்டி இப்படி தூக்கி. இவர் இந்த அன்பரசன் சார், மேடம் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க மேடம். Why bro? It's very wrong bro. ப்ரோ பரவாயில்ல. இதே என்னுடைய மனைவி தான் 7 ஜென்மத்துக்கும். சத்தியமா சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆண்மகன் மகிழ்ச்சியா இருந்தாரா 2 விஷயம்தான். ஒன்று, உங்களுக்கு அமைஞ்ச மனைவி வரமா இருக்கணும், இல்லாட்டி ஊருக்கு போன உங்க பொண்டாட்டி வராம இருக்கணும்.
அப்படின்னா தான் ஆண்கள் முகத்துல ஒரு லைட்டான ஒரு ஸ்மைலே நாம் பார்க்க முடியும். ஒருத்தன் வேகமா கடவுள்கிட்ட ஓடுனான், கடவுளே ஏன் பொண்டாட்டிய படைச்ச, ஏன் பொண்டாட்டிய படைச்ச அப்படின்னு வேகமா ஓடுனான். கடவுள் சப்புன்னு ஒரு இருக்கு விட்டுருக்கார். டேய் நான் பொண்ணை தாண்டா படைச்சேன், நீ தான் கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி ஆக்கிக்கிட்ட அப்படின்னு இருக்கிறார். ஒரு இங்கிலீஷ் வேர்டு ஒன்று படித்தேன் சார், ஒய்ஃப் இஸ் கியூட். யார் இதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும் கைகளை தட்டலாம். ஒய்ஃப் இஸ் கியூட் when she is mute. Wife is cute when she is mute. Husband is honey when he gives money. ஒருத்தருமே கைத்தல. இங்கிலீஷ் புரியாமல் இருக்கிறீங்களா, இல்லாட்டி இதுக்கு தான் ஊடையில் திடீர்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சேர்க்கக்கூடாதுங்கிறது. ஆனால் அந்த பணம் போகிறப்ப என்ன கொண்டு போகிறோம் அப்படின்னு பிரான்சிஸ் ரவி சார் ஏதோ பேசி சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும். முடிச்சதுக்கப்புறம் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிடுங்க சார். போகும்போது என்ன கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பணம் அப்படிங்கிற ஒற்றை சொல், ஆனால் அதற்கு எத்தனை பேர் வச்சாங்க தெரியுமா? அர்ச்சகருக்கு கொடுத்தால் தட்சணை, கோவில் உண்டியலில் செலுத்தினால் காணிக்கை, யாசிப்பவருக்கு கொடுத்தால் பிச்சை, கல்வி கூடங்களில் கட்டணம், திருமணத்தில் வரதட்சணை, திருமண விளக்கில் ஜீவனாம்சம், திருமண வீடுகளில் பரிசாக கொடுத்தால் மொய், திருப்பி தர வேண்டும் என இலவசமாக கொடுத்தால் அன்பளிப்பு, விரும்பி கொடுத்தால் நன்கொடை, விபத்துகளில் இருந்தால் நஷ்டஈடு, நீதிமன்றத்தில் செலுத்தினால் அபராதம், அரசுக்கு செலுத்தினால் வரி, அரசு பொது ஸ்தாபனம் கொடுத்தால் நிதி, சட்டத்திற்கு புறம்பாக கையூட்டு வாங்குவதும் கொடுப்பதும் லஞ்சம், ஏழைகள் கேட்டு கொடுத்தால் தர்மம், தானாக விரும்பி ஏழைகளுக்கு கொடுத்தால் அதுதான் தானம் அப்படிங்கிற பணம் என்ற ஒற்றை சொல்லுக்கு இத்தனை பேர்கள் தமிழ வச்சான். அப்படிப்பட்ட பணத்தை கொடுக்கும், வாரி வழங்கும் வள்ளல்களாக இருக்கக்கூடிய அரிமா சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அரிமாக்களுக்கும் ஒரு பெரிய 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 பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா கொடுக்கும் மனம் எல்லாருக்கும் வரவே வராதுங்க. கொடுக்கும் மனம் முத்கல தவஞானி முத்கலர்கிட்ட கேட்குறாங்களாம், நீங்க பண்ற சேவையை பார்த்து உங்களுக்கு சொர்க்கத்துக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரதம் முத்கலரோட வீட்டு வாசல் நிக்குது. ஆனா அவர் வர மறுத்துட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை பொறுத்தவரை சேவை செய்யும் இடம்தான் சொர்க்கம், நான் இங்க இருந்து சேவை தான் பண்ணுவேன், அதுதான் எனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொன்னாரு தவஞானி முத்கலர். இப்படி அன்னை தெரசா எத்தனை எத்தனை நல்ல நல்ல உள்ளங்களை சொல்லலாம். வாரி வழங்கும் வள்ளல்களாக இருக்கக்கூடிய அத்தனை அரிமாக்களுக்கும் பெரிய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, குடும்பங்களோடு வந்திருக்கிறீங்க, குடும்பங்களாக நம்மளுடைய லவ் கிங் அன்பரசன் சாருக்கு மீண்டும் ஒரு முறை உற்சாகமான ஒரு கைத்தட்டல், பலத்த கைத்தட்டல்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நட்பு அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. நட்பு பெருசா காதல் பெருசா? சும்மா சொல்லுங்க சார். நட்பு, காதல்? காதல் யாருமே இல்லை, நட்பு தான். இந்த நட்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்? காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம், நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் அப்படின்ட்டு சொன்னா, வீட்டில இருந்து டாஸ்மார்க்கு கூட்டிட்டு போனா அது காதல், டாஸ்மார்க்கில் இருந்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அதுதான் உண்மையான நட்பு அப்படின்ட்டு சொன்னா, நட்புல கூட நல்ல நட்பு கூடா நட்புன்னு வள்ளுவன் சொன்னான். என்ன தெரியுமா? நல்லா இதை நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதை சொல்லி கொடுக்கணும். நல்ல நண்பன் சாக்கடையில கூட நிலாவை காமிப்பான், ஆனா கெட்ட நண்பன் பூக்களில் கூட புழுக்களை தான் காமிப்பான் அப்படின்ட்டு சொன்னா, நல்ல நட்புக்கு சிகரமாக இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை அரிமாக்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நல்லா சிரிங்க. வாழ்க்கையில எதை கொண்டு போறோம்? நம்ம மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு வாழணும்னு அவசியம் இல்லைங்க. பெத்தவங்க பெருமைப்படுற அளவுக்கு வாழ்ந்தாலே போதும், அவ்வளவுதாங்க. வாழ்க்கையில எதை கொண்டு போறோம்? விரும்புவதால் கருவறையில் மீண்டும் இடம் கிடைப்பதில்லை, வெறுப்பதால் கல்லறையை நம்ம விட்டுவிட போவதில்லை. இருக்கும் வரை நாமும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவரையும் மகிழ்ச்சி படுத்தலாம் என்று சொல்லி, இன்று சிறப்பாக என்னை அழைத்திருக்கக்கூடிய அன்பரசன் சாருக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, அத்தனை சேவை கரங்களுக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். அன்னபாரதி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆஷிகா பாரதி. நான் இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் சுத்தியலும் சாவியும் பேசிக்கிச்சான். அப்போது சுத்தியல் சாவி கிட்ட கேட்டுச்சான், உன்னை விட நான் ரொம்ப பலசாலி தான், உன்னை விட நான் ரொம்ப ஸ்ட்ராங் தான், ஆனால் நீ ஈஸியாக பூட்டை திறந்துடுற, என்னால் திறக்க முடியலையேன்னு கேட்டுச்சான். அதுக்கு சாவி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், என்னை விட நீ ரொம்ப பலசாலி தான், என்னை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான், ஆனால் நீ பூட்டை திறக்க
அது தலையிலேயே ஓங்கி அடிக்கிற. ஆனால் நான் பூட்டை திறக்க அது இதயத்தை தொடுறேன். எப்போதுமே ஆயுதத்தை விட அன்பு தான் பெருசுன்னு சொல்லிச்சான் சாவி. நம்மளும் இனிமேல் அன்பா இருப்போமா? நன்றி, வணக்கம்.